ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்துடலாம். ட்ராமாவோட ஒன்லைன் என்னென்னா, ஒன்றும் தெரியாத ஒரு பேக்கப் பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஒரு ரிச்சான கேர்ள், 2 பேத்துக்குள்ள காலேஜில் என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க இந்த ட்ராமாவில். ரொம்ப வெகுளித்தனமான ஒரு கிராமத்து பொண்ணு நம்ம ஹீரோயின். அவள் அந்த காலேஜில் போய் என்னெல்லாம் பாடுபடுறா, அவளை எப்படிலாம் புள்ளி பண்ணுறாங்க, அதை எப்படி அவள் ஓவர் கம் பண்ணி வரா. இதுதான் ட்ராமாவோட ஒன்லைனர். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராமா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ட்ராமா ஸ்டார்டிங்லே ஒரு பொண்ணு தூங்கி எந்திரிக்கிறா. அவள் மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டில் இருக்கா. இவ தான் ட்ராமாவோட செகண்ட் ஹீரோயின். இருக்காளே இவ தான் ட்ராமாவோட ஹீரோயின். நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்பா லேட் ஆகுது எந்திரி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏன் பார்த்துட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, டைமை பாரு அப்படின்னு சொல்லல. ஐயோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு பாத்ரூம் போறா. எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் பாத்ரூமில் அவசரமாக பேஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சிங்க் ஃபுல்லாக போட்டு அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்து பல்ல விளக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள், இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன், இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜோஷாகி ரெடி ஆகிட்டு இருக்கா. இங்கே அந்த பணக்கார வீட்டு பொண்ணும் காரில் ஏறி போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸில் பிடிச்சிக்கொண்டு அந்த டாக்ஸியை நிப்பாட்டி அதில் ஏறிக்கிறா. ஏறினோடனே முதல் வேலையாக ஒரு எஃப்எம் ஆன் பண்ணுறா. இந்த வாய்ஸை கேட்காம எனக்கு பொழுது விடியாது, இதை கேட்டு தான் நான் உயிர் வாழ்ந்துட்டே இருக்கேன், இவரை நான் ரொம்பவே நேசிக்கிறேன், இவர் குரலை அப்படின்ற மாதிரி ஒரு விஜயோட வாய்ஸை ரொம்பவே ரசித்து கேட்டுட்ருக்கா. அதே சமயம் இங்கே ஸ்கூலில் சில பக்கிங்க யார் யார் பொம்பளை பிள்ளைகள்லாம் வருதுன்னு பார்த்துட்ருக்கு பைனாகுலரில். அங்கே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வரான். அவன் தான் நம்மளோட ஹீரோ. பொண்ணுங்கள்லாம் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கல. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க அந்த பையன். அப்படியே சொல்லிட்டு இருக்கையில் ஒரு கார் வருது. அங்கே 2 பொண்ணுங்க திரும்பி பார்க்குறாங்க. யாரோட அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது. காலேஜில் இருக்க எல்லாருமே இவள் வர்றதை பார்த்து இவள் யார் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. அப்போ புள்ளி பாய்ஸ் வாங்க நான் உங்களுக்கு ரூட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கையில் நம்ம ஹீரோயின் தடுமாறி காலேஜுக்கு ஒரு வழியாக விழுந்தடிச்சு சேர்ந்துடுறாங்க. இவ்வளோ பெரிய காலேஜான்னு வாயை பிளந்துட்டே போவையில் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவளும் ரொம்ப கெத்தாக தான் போயிட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோயின் ஸ்கூலையே வியந்து பார்த்துக்கிட்டே வரா. அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு ரொம்ப பாத்ரூம் வருது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கையில் இவளை பிடிச்சி புஷ் பண்ணிடுறா நம்ம ஹீரோயின். 2 பேரும் தொப்புக்கட்டின்னு அசிங்கமாக எல்லாருக்கும் முன்னாடி விழுந்துடுறாங்க. இவ பேர் ஹனினே வச்சுக்கலாம். யார் நீ, ரொம்ப அசிங்கமாக இருக்க, இப்படி என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி திட்டுறா. சாரிங்க எனக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் தயவுசெய்து வராத அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் போயிடுறா. ஹீரோயினுக்கு அவசரம் தாங்க முடியல. எங்கடா பாத்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறா. பாத்ரூமில் போய் ஒரு கதவு முன்னாடி டொப்பக்கட்டின்னு அடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. அது திறக்கவே இல்லை. அங்கே ஒரு பையன் பாத்ரூம் போயிட்டுருக்கான். இது என்னடா இப்படி இருக்குது, சோதனைக்கு மேலே சோதனையான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பாத்ரூமுக்கு போயிடுறா. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க பையன் என்னடா பொம்பளை புள்ள சத்த மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டு பையன் பார்த்துட்டு இருக்கையில், அப்பா இது மாதிரி நான் சேஃப்டியாக வந்துட்டேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லல. ஐயோ என்னது பொம்பளை பிள்ளைங்க பாத்ரூம்குள்ளே ஒரு வேளை வந்துட்டேனோ, ஐயோ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கடவுளே. ராய்வன் தான் நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோயின் தண்ணியே இல்லை, இது என்ன பாத்ரூம் சொல்லிட்டு வரையில, என்னப்பா ப்ரைவேட்டுக்காக வந்திருக்கீங்களா, போயிட்டு வாங்க உள்ளக்க அப்படின்னு சொல்லல. அங்கே மென்ஸுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு கூட இவ கண்டுக்கிறாமல் போகிறத பார்த்து ஹீரோ யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இந்த குண்டு பையன் என்னடா நடக்குதுன்னு சொல்லி வெளியே பார்த்துட்டு இருக்கு. அதோட பிரின்ஸ்பால் ரூமுக்கு போகிறா. பிரின்ஸ்பால் ரொம்ப தீவிரமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. இவ டப்புன்னு தட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சுருங்க, அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ கதவை உடச்சிட்டே தொப்பக்கடின்னு கீழே விழுந்துடுறா. யாரா அந்த பொண்ணு ரொம்ப இன்டீசெண்டாக நடந்துக்கிறான்ற மாதிரி பிரின்ஸ்பால் பார்த்துட்டு இருக்கையில் இந்த ஹனி உள்ளே வரா. இவளை பார்த்த பிரின்ஸ்பால் இவ அழகில் வாயை பிளந்துட்டு, இவ்வளோ அழகான பொண்ணா நம்ம கேம்பஸுக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவள் தாண்டி போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவர் வந்தோடனே கையை கொடுத்து, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேர்ளை நீங்கள் கேம்பஸில் பார்த்ததே இல்லை, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர வந்திருக்கீங்க, புதுசாக சேர வந்தீங்களே நீங்கள் தானா அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் இல்லை அது நான் தான் அப்படின்னு சொல்லல. அங்கிட்டு போமா, நீ வேற ஏமா கொசு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க, நடுவில் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஷூ வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ப்ரொஃபஸர். அப்போ அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ சொல்லுமா, நான் ஹாரூன் பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் ப்ரொஃபஸர் நியூ ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அவன் கீழே அந்த எலும்பு கூண்டெல்லாம் தொங்கிட்டு இருக்கோம், அங்கே தான் இருக்கா, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லல. இங்கே ஹீரோயின் சொல்கிறா, யோ எவ்வளோ நேரம் ஏன் பேசிகிட்டு இருப்ப, நான் தாண்டா அந்த ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
இந்த எலும்பு கூண்டை பற்றி படிக்கிற படிப்புக்காக தான் வந்திருக்கா. நான் தான் வந்து என் பேர் மீரா அப்படின்னு சொல்லல, இரு உனக்கு வந்து நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேபிள் கீழே இருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்குறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு ஓல்டான டிபார்ட்மெண்ட் பாருங்கள். அந்த ஃபோன் ஹீரோயின் முன்னாடி தூசியை ஊதி கொடுத்துட்ருக்காரு. என்னடா இது இவ்வளோ தூசி அப்படின்னு ஹீரோயின் நின்றுட்டுருக்கா. இந்தா இதை ஃபில் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு அட்வைசர் இருக்காங்க, அவங்க கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவள் ஓடி போயிட்டா. என்ன நான் சொல்லியே முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ கேம்பஸ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறா. யாருன்னே தெரியல. மூச்சு வாங்க திரும்ப அங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாருப்பா அந்த அட்வைசர் அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லல, இது முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறா. நீ எங்கே சொல்கிறது கேட்டால் தானே அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாம்பை வச்சுட்டு டிபார்ட்மெண்ட் ஹெட்டை போய் பாரு அப்படின்னு சொல்லல, சரி புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடுறா. ஓடி கேம்பஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிற்கிறா. ஐயோ நான் சொல்கிறது இந்த புள்ள கேட்குதா பாரு, எதையுமே முழுசாக சொல்லுமுன்னா இப்படி ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மூச்சு வாங்க அதே இடத்துக்கு வரா. யார் தான் அந்த ஹெட்டு அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் தாம்மா அந்த ஹெட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என் பேர் வாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி எனக்கு ஒரு டவுட்டு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டா இல்லை வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல தெரிஞ்சுக்கோ, நான் தான் அட்வைசர், நான் தான் வந்து டீச்சர், நான் தான் பிரின்சிபல், எல்லாமே நான் தான். அது போக உன் டிபார்ட்மெண்ட்டில் நீ ஒன்று தான் பொம்பளை பிள்ளை, மற்ற எல்லாமே ஆம்பளை பிள்ளைங்க, அதுவும் எல்லாருமே சீனியர் தான் அப்படின்னு சொல்லல. ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதை மாதிரி வந்து அணியை அனுப்பி வச்சுருக்கேன் உன்கிட்ட, நீ உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிடுவா, எப்போ பாரு இந்த எலும்பு கூட்டையை பார்த்து உன் உடம்பை வீணாக்கிடாத, அவகிட்ட கண்ணியமாக நடந்துக்கோ, ஏன்னா வந்து அவளை வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஆள், அவகிட்ட க்ளோஸாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் முடியாதுமா, நீங்கள் ஃபோனை வைங்க, என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேல. ஹனி வந்து உள்ளே வந்துடுறா ஹீரோவை தேடி. அவள் சவுண்டை கேட்ட ஹீரோ உடனே அந்த இடத்த காலி பண்ணிடுறான். ஹாரூன் சொல்லிட்டு இவள் வாரா. பார்த்தா அவனை காணோம். அவன் வந்து முன்னாடி தான் மறைஞ்சு ஒளிஞ்சிக்கிறான். அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்குன்னு தான் தெரியல. இங்கே வந்து ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருனா மீராவை கூட்டிகிட்டு உள்ளக்கு வராரு. அங்கே இருக்க எலும்பு கூடலாம் பார்த்து இவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஆடாதம்மா இங்கே பாரு, இவன் தான் ஹாரூன், இவன் தான் டாப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லல. நீயா உனைய நான் டாய்லெட்லேயே பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்கிறா. என்ன பொண்ணுடா இவன் ஹீரோ பார்த்துட்டு இருக்கல. ஹாய் சொல்லிட்டு கை கொடுக்குறா. ஹீரோ எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவள் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் குட்டி குட்டி டைனோசர் மாதிரி இருக்குது, நிஜமாலே இது நீங்களாம் கண்டுபிடிச்சிங்களா இல்லைனா வந்து இதை செஞ்சிங்களா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. என்னடா இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு ஹீரோ நினைக்கையில், சரிம்மா இவன் தான் டாப் ஸ்டூடெண்ட், இவன் தான் அவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லையில் அந்த டைனோசர் எலும்பை வந்து கீழே தள்ளி விட்டுறா. சுக்காக போயிடுது. இங்கே ஹீரோக்கும் ப்ரொஃபஸருக்கும் ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டான்ட்டு இவன் அசால்ட்டாக தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இவன் நின்றா நான் டென்ஷன் ஆகிடுவேன், இவளை இழுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னோடனே ஹாரூன் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக இவ சொல்லிட்டு இருக்கா. அங்கே ப்ரொஃபஸருக்கு செம்மையாக காண்டாகுது. இவ வந்து ஹாரூன் என்ன பண்ணுறான்னா இவளை கூட்டிகிட்டு ஹாஸ்டல் கொண்டு போய் விட பார்க்குறான். அங்கே இருக்க பிள்ளைகள்லாம் இவன் என்னடா இப்படி ஸ்பீடாக நடக்கிறா, இவன் என்ன மொசரக்கட்டையும் இவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையில் எல்லாரும் என்னுடைய கிளிப்பை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் போய் முட்டிக்கிறா ஹீரோ. இவன் என்ன சரியான மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருப்பா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி வந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ எல்லா கேர்ள்ஸுமே வந்து யார் நீ, எந்த டிபார்ட்மெண்ட், நீ ரொம்ப அழகாக இருக்க, சரியான ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு பொம்பளை பிள்ளைகள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பின்னாடி இருந்து ஃபோட்டோ எடுக்குது. இவன் ஹீரோ பக்கத்தில் போய் சொல்கிறா, உனே தான் எல்லா பிள்ளைகளும் ஃபோட்டோ எடுக்குது, நீ தான் ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்தா அப்படி ஒன்று தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் முன்னாடி நின்றுட்டு இவ ஜஸ்ட் ரூமை தள்ளிட்டு போகிறா. அங்கே பிள்ளைகள்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கு, எல்லாம் கத்துதுங்க இதுங்களை பார்த்துட்டு. அங்கே தான் இந்த அணி இருக்கா. அவள் வந்து ஹாரூன் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நல்லா மாட்டிக்கிட்டான் ஹாரூன். அதுக்கப்புறம் ஹீரோயின் தேங்க்ஸ்ன்னு சொல்லல, உள்ளக்க பிள்ளைங்க திட்டுது, கதவை திட்டிட்டு வரமாட்டியான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு என் கால்ஸை இக்னோர் பண்ணுற, என்ன எதுக்கு நீ இக்னோர் பண்ணுறன்னு சொல்லணும் என்கிட்ட, உனக்காக தான் நான் நியூயார்க்லேருந்து தேடி வந்திருக்கேன், அதுக்கான தேவையில்லையே அப்படின்னு சொல்லலை. என்ன நீ இப்படி சொல்கிற, எப்பயுமே என்கிட்ட நீ இப்படி தான் பேசுகிற, என்னை எதுவும் உனக்கு பிடிக்கலையா, உங்கள் அம்மா தான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லலை. ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி வீடு, ஏதோ நான் தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அங்கே ரெண்டு பிள்ளைங்க வருது. இந்த புள்ளி பாய்ஸ்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அங்கே ஒரு ஃபேமஸாக இருக்க சூப்பை வந்து ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்குறாங்க. அவள் ஏன் ஆளுடா எதுக்குடா பிடுங்கன்னு கேட்கல. நாங்கள் யாரும் தெரியுமில்ல அப்படின்னு மிரட்டி கொண்டு வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட இது குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த பவுல் சூப்பை வாங்கி குடிச்சிட்டு அதிலே கொப்புளிச்சு துப்பிடுறான் அந்த சூப்புலேயே. இவங்களுக்கு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே கண்டுக்கல. இப்படி பண்ணிவிட்டு அவள் பாட்டில் வந்து திரும்ப போய் அவள் ஒரு சூப் பவுல் வாங்கிட்டு வந்து குடிக்கிறா. அப்போ அந்த ரெட் கலர் பொண்ணு பேர் ஐஸ்கிரீம். அவள் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை காலை வச்சு தடிக்கி கீழே விழுக வச்சிடறா. அவளுக்கு ரொம்ப
ரொம்ப அவமானமாக போயிடுது. ஹீரோ டக்குன்னு போய் தூக்கலான்னு பார்க்கையில் அனி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க போகிறா. நான் இன்ட்ரோ பண்ணுறேன் 2 பேரையும், நாங்கள் 2 பேருமே லவ்வர்ஸ், அவன் ஏன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லையில் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. டக்குன்னு ஹீரோ கையை பிடிக்கல. ஹீரோக்கு விருப்பமே இல்லை. கையை அசால்ட்டாக தட்டி விட்டுட்டு ஹீரோ பாட்டில் போய்கிட்டே இருக்கான். இங்கே இவளுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. அதோட எல்லாரும் முன்னாடி சிரிச்சிட்டு கிளம்பிடுறா. எவ்வளோ தைரியம் தான் அந்த ஐஸ்கிரீம் பைபிளில் என்னை தள்ளி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லையில் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோயின் முடியை பிடிச்சி இழுக்கிறா. அந்த புள்ளி பாய்ஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் உட்காந்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி இன்றைக்கி ஒரு அந்த பார்ட்டிக்கு நீ ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வா, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நாக்க வச்சு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டில் கபோர்டை ஃபுல்லாக பயங்கரமாக கழிச்சு போடுறா. அப்பா வந்து கேட்குறாரு, என்னம்மா என்ன ஆச்சு புதையலையா தேடுறா அப்படின்னு சொல்லியில் இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, ஃபர்ஸ்ட் டே பார்ட்டி, காலேஜ் பார்ட்டி, அதுக்கு எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லையில் அந்த பர்த்டே பார்ட்டியை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் என்ட்ராவையில் ஹீரோ வரான். அவனும் உள்ளே போய்கிட்டே இருக்கான். அப்போ வந்து இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்காங்க. இதை மாதிரி இந்த ஐஸ்கிரீம் பொண்ணு சொல்லுது, நான் தான் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிறவ, நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் தான் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு ஸ்பான்சர் பண்ண அனிக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் சீனியர் பாய்ஸ் வந்துடுறாங்க, எங்கள் சீனியர் போல இருக்குது, நாங்களாம் சீனியர் பாய்ஸ் அப்படின்றத அவங்களும் வந்து அவங்கள பற்றின இன்ட்ரோஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிற சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப காமெடியாக ஒரு டைனோசர் கெட்டப் போட்டுட்டு வரா. இங்கே பார்த்தா எல்லோரும் அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போகுது. இந்த ஐஸ்கிரீம் பொண்ணு வரட்டும், அவளை கொன்னுடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிக்கிட்டே இருக்கா. நான் தாங்க முடியல, என்னை விடுங்கடா நான் போடுன்னு சொன்னால், இங்கே பாரு ஸ்பெஷலாக ஒரு பொண்ணு டைனோசர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த புள்ளி பாய்ஸ் விடலை. அந்த பிள்ளையை உள்ளக்கவா, நீ எங்கே போகிற, என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு தானே வந்த, ரொம்ப பயப்படாத வா, ஹலோவன் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பாடாப்படுத்துகிறாங்க. அங்கே எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்கே ஒரு பொண்ணு வெக்கப்படாதம்மா விளாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலைங்க. அனி வந்துடுறா. இவ தான் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருப்பா. எல்லோரும் இந்த குயினை வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, டான்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லையில் இந்த அம்மா ரொம்ப கெத்தாக வராங்க. ஹீரோயின் படுற பாடெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் வரேன். ஹீரோயின் என்னை தொடாதீங்கடான்னு சொல்லி கத்துறா. ஏமா வெக்கப்படுற அப்படின்ற மாதிரி அங்கே பசங்க ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சியர் சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கும் கொடுக்கல. இந்த காலேஜில் வந்து டிஃப்ரெண்ட்டாக டைனோசர் ட்ரெஸ் போட்டு வந்த அந்த பிள்ளைக்கு தான் நான் அதை கொடுக்க போகிறேன். அந்த பிள்ளை வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இந்த இடத்துல கோர்த்து விட்டுறா. ஹீரோயின் எல்லாரும் போன்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு தள்ளுறாங்க. ஆனால் அவளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அதுக்கப்புறம் டைனோசர் பாடு ஆடுன்னு கத்துறாங்க. ஹீரோக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஹீரோயின் அப்படி பார்க்கையில் பாவமாக இருக்குது. யாருக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, போய் கலக்கு அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் வந்து தட்டு மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்போ இந்த பொண்ணு அனி என்ன பண்ணுறான்னா, என்னப்பா உன் ஜூனியர் பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, அவளை பார்க்கையில் எல்லாருக்கும் கேலியாக இருக்குது அப்படி அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, சாரி நான் பார்ட்னரோட வரல, நான் டான்ஸ் ஆட விரும்பலை, நான் இப்போதைக்கு போகணுன்னு நினைக்கிறேன், இன்னொரு நல்ல சான்ஸ் கிடைச்சா பார்த்துக்கலான்னு சொல்லையில் அந்த ஐஸ்கிரீம் பொண்ணு வந்து நான் உங்க கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு வற்புறுத்துது. அதோட வந்து இந்த ட்ராமா எண்ட் ஆகிடுது. இந்த பார்ட் எண்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு எபிசோட் அப்லோட் பண்ணேன், அதில் நிறையா காப்பிரைட் இருந்தனால தூக்கிட்டாங்க. திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், டெய்லி வீடியோ வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ட்ராமா. மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸாக வருதே அப்படின்னு நினைக்க வேணாம், கண்டிப்பாக வீடியோஸாக தான் வரும். காப்பிரைட் எடிட்டிங் பண்ணனால அப்படி இருக்குது.